நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால எல்லாம் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது, ஆனால் உம்மால எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் நம்பி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. வந்த ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பார். வாய் திறந்து யாரெல்லாம் உண்மையாகவே மனம் திறந்து சொன்னார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். தடைகளை உடைக்கிறவராய், தடைகளை நீக்குகிறவராய் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் நம்பி நிற்கிறவர். எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டீங்க. ஆசீர்வதியும். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை நாங்கள் பற்றிக்கொள்ளட்டும். உமக்கு சாட்சிகளாய் நிற்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 9:13. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற இந்த தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிரான ஒரு வார்த்தை. நிறைய நேரங்களில் நமக்கு வருகிற கேள்வி இதுதான். இந்த ஆண்டவர் உண்மையிலேயே நல்லவர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஆண்டவர் பாருங்க, எந்த தவறும் செய்யாத, எந்த குறையும் இல்லாத 2 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள். அதில் ஒருவரை தள்ளி ஒருவனை நேசிக்கிறார். நம்ம பல நேரங்களில் இந்த கேள்வியை கேட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் யாக்கோபை வெறுத்தார், நேசித்தார், ஏசாவை வெறுத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி. அதே போல ஆதியாகமத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 2 பேரை பார்க்கிறோம். மூத்தவன் இளையவன் என்று சொல்லி 2 பேர்ல காயின் ஆபேல் அப்படின்ற 2 பேரை பார்க்கிறோம். அதிலே காயின் சபிக்கப்பட்டவனாய் போனான். ஆபேல் அவன் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டான். ஏன் அவனை ஆண்டவர் அங்கீகரித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கு நம்ம நிறைய காரணங்களை சொல்லுவோம். ஒரு திருச்சபையில் இப்படி கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் ஆண்டவர் ஆபேலினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டால், இப்போ சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. சரிதானா? ஏன் காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு அந்த கேள்விக்கு சம்பந்தமே கிடையாது. நீ யாரையோ கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற அப்படின்ற மாதிரி அப்படியே என்னையே முகத்தை பார்க்குறான், ஆனால் பதில் வர மாட்டேங்குது. யாராவது சொல்ல முடியுமா? சரி, இந்த பக்கம் வேணாம், நீங்கள் நிறைய குழப்புறீங்க. நல்லவங்க அங்கே உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள். யாராவது பதில் சொல்லுங்கள். ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? ஐயா, இரத்தப்பழியா? 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்கல்ல. ஆபேல் ஆடுகளின் தலையீற்றலை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். காயின் தன் விளைச்சல்ல ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தினான். ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? நம்ம சண்டே ஸ்கூல் பசங்க ஒழுங்காக படிக்கலை. ஆனால் ஒரு சண்டே ஸ்கூலில் சொன்னாங்க, ஆபேல் ஆடு முதல் தலையீற்றை கொண்டு வந்து கொடுத்தான், ஆனால் காயின் சொத்த கத்திரிக்காயாக கொண்டு வந்தான், அதனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. யார் அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தது அப்படின்னா எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க.
ஆனால் அங்கேயும் நமக்கு புரியலை, ஏன் ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார், ஏன் ஆண்டவர் காயினை அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அங்கேயும் புரியாத ஒரு புதிர் தான். ஆனால் எபிரேயரில் சொல்லும்போது விசுவாசத்தோடு ஆபேல் காணிக்கை செலுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. ஏதோ ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபின் இடத்துல யோசேப்பு என்ன பண்ணுறாரு தெரியுமா? தன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு வரார், எப்ராயிமையும் மனாசேயும். யார் மூத்த பிள்ளை? ஆகவே யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா மனாசேயை யாக்கோபுடைய வலது பக்கத்திலையும் எப்ராயிமை அவனுடைய இடது பக்கத்திலும் கொண்டு வந்து நிறுத்துறார். அப்பா கையை வச்சார்னா வலது பக்கம் மூத்த பிள்ளை, இடது பக்கம் இளைய பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வந்து நிறுத்தினா பைபிள் சொல்லுது யாக்கோபு மனமறிந்து தன் கைகளை மாற்றி வைத்தான். யோசேப்பு சொல்கிறாரு, இல்லைப்பா நான் உங்கள் முன்னால் நிறுத்தினது சரியானபடி தான் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னா யாக்கோபு சொல்கிறார், எனக்கு தெரியும்ப்பா, ஆனாலும் எப்ராயிமை இந்த மனாசேய்க்கும் மேலாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று அங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் புரியாத புதிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியம்தான். பதில் சொல்ல முடியாது. நம்ம எதையாவது ஒன்று கற்பனை பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. பைபிள் சொல்லுது, யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ, யாரிடத்துல நான் உருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவன்கிட்ட உருக்கமாக இருப்பேன், யாரை தெரிந்தெடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவனை தெரிந்தெடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மல்கியாவின் புஸ்தகத்திலையும் இதே வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 1:2. நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேல் குடும்பத்தை பார்த்து சொல்றார், நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அருமையானவர்களே, இங்கேயும் நாம் பார்க்கிறோம், எப்படி எங்களை சிநேகிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் எங்களை சிநேகிச்சிங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஏன் என்ற கேள்வி நமக்குள்ள வரலாம். ஆனால் அதில் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற இந்த தியானம் என்ன தெரியுங்களா? யாக்கோபை ஆண்டவர் சிநேகித்தார். அல்லேலூயா. யாக்கோபை சிநேகித்த தேவன். அப்போ இந்த இடத்துல முதலாவதாக நாம் பார்ப்போமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இந்த 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சொல்றார், முதல் ஒரு காரணம் சொல்லப்படுகிற வாசிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் தெளிவே வரல, அது இன்னும் குழந்தையா தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினால் நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு என்று சொல்லுகிறது. அப்போ முதல்ல நாம் பார்க்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய கிரியைகளினாலே கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கவில்லை. அல்லேலூயா. நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நிறைய காணிக்கை கொடுக்குறேன், நான் நிறைய ஊழியம் பண்ணுறேன், நான் சின்னதிலிருந்து கடவுளுக்கு பயந்து நடந்திருக்கிறேன், ஆகவே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நம்மளை விட மோசமான நிலையில் இருந்தவனையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கொலைகாரனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்த மக்களை எல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பவுல் சொல்றாரு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல். அல்லேலூயா. கிரியையினால நிலை நிற்கல. இது அருமையான இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் கேட்கிற சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா?
நான் கர்த்தரை இந்த வருஷம் இந்த தேதியில் ஏற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நான் ஏற்றுக்கொண்டேன் இல்லைங்க, நம்ம தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஏற்றுக்கொள்ளல, அவர் என்னை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. தாயின் கருவிலே என்னை தெரிந்தெடுத்தார். ஏசாவும் யாக்கோவும் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் இவர்களை குறித்து பேசிட்டார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று அங்கே ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ என்னுடைய கிரியைகள் அல்ல, ஆண்டவருடைய கிருபை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது. ஏசாவை பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரியைகளில் நம்ம அவனை குறை சொல்லவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஏசா ரொம்ப நல்லவன். யாக்கோபை விட இன்னும் நீங்கள் ஆழ்ந்து அவனை பார்த்தீங்கன்னா ஏசா ரொம்ப நல்லவன். காரணம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, இந்த 25ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசா உழைக்கிற மனிதனாக இருந்தான். வாசிங்க அந்த 28வது வசனத்தை. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதை ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியாய் இருந்தது. அப்போ இந்த ஏசாவை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் வனசஞ்சாரி, வனத்தில் இருந்தான், உழைச்சான். அவனுக்கு தேவையானதை அவன் உழைத்து சாப்பிட்டான். அல்லேலூயா. யாரையும் ஏமாத்தலைங்க ஏசா, யாரையும் ஏமாத்தல. ஏசா யாருக்கும் தீங்கு செய்யலை. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு அவன் பாட்டுன்னு போவான். காலையில் வில்லை அம்பை எடுத்துகிட்டு போவான், அல்லது ஈட்டி எடுத்துகிட்டு போவான். அவன் கண்ணில் படுற ஒரு மிருகத்தை அடிப்பான், வேட்டையாடி கொண்டு வந்து அதை நல்லா அருமையாக சமைச்சு அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுப்பான். இவனும் சாப்பிட்ருப்பான், அப்பாவும் சாப்பிட்ருப்பார். இல்லை, நல்லா கவனிங்க, இந்த யாக்கோபு உழைப்பாளியாக இருக்கிறான். ரெண்டாவது, இந்த ஏசா எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு மிக பிரியமானவனாக இருந்தான். நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்குறேன். நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, 5 வயசுலேருந்து அப்பாவை ஹீரோவாக பார்ப்பான். 15 வயசு வரும்போது அவர் அப்பத்தான் அவனுக்கு எதிராளியாக இருப்பார். இல்லை, இந்த அப்பா எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்கிறாரு, இந்த அப்பா சரி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ அடுத்து 5 வருஷம் இருக்குது பாருங்க, 20 வருஷம் வயசு வரைக்கும் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒத்தே வராது. அவர் ஒன்று சொன்னால் இவன் 4 சொல்லிட்டு போவான். அவங்க அம்மாவை பார்த்து கேட்பான், ஏம்மா இந்த ஆள் கூட எப்படிம்மா நீ வாழற அப்படின்னு கேட்பான். நான் சொல்கிறது ஆண் பிள்ளைகளை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்தே வராது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் ஒரு டக் ஆஃப் வார் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம். அதன் பிறகு 20லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்பா இவனுக்கு எதிரியாகவே இருப்பார். இவன் எந்த சூழ்நிலையிலும் அப்பா கிட்ட போய் ஆலோசனையும் கேட்க மாட்டான், அப்பா கிட்ட சிரிச்ச முகமாக பேசவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் ஒத்து வராது. அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அவ்வளோ ராசியாக இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? எது கேட்டாலும் அப்பா செய்வார், என்ன சொன்னாலும் செய்வார், எல்லாம் பெண் பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பார். இப்படியெல்லாம் இருக்கும். ஏன்? இது இயற்கை. ஆனால் இங்கே ஒரு மாற்றம். இந்த ஏசா அப்பாவுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். அப்படின்னா அப்பாவுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு அருமையான பிள்ளை, அப்பாவுக்கு பிரியமாக வாழற பிள்ளை. அப்போ அவன்கிட்ட என்ன குறை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அப்பா நேசிக்கிற அளவுக்கு அவன் வாழ்ந்திருக்கிறான். மூன்றாவது அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் உலக பற்று இல்லாதவன். அவனுக்கு 2 ஆசீர்வாதம் இருக்குது. சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு உண்டு, முதல் பிள்ளை, 2 ஆசீர்வாதம். ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுங்களா? ஒரு கலசம் கூழுக்காக அந்த 2 ஆசீர்வாதத்தையும் அவன் இழக்க துணிந்தான். அப்போ அவனை குறித்து என்ன சொல்லலாம்? ஒரு பக்கம் அவன் ஏமாந்தவன், இழிச்சவாயன்னு சொன்னாலும் அவன் ஆசீர்வாதத்திற்காக அலையாத ஒரு மனிதன் அப்படி சொல்லலாமா? ஏன்னா ஒருத்தன் போகிற இடம்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அப்பா ஆசீர்வதிக்கணும், அம்மா ஆசீர்வதிக்கணும், அண்ணனுடைய ஆசீர்வாதம் வேணும், இப்படி சுற்றுற ஒரு தம்பி இருக்கிறான். மூத்தவன் பாருங்க, இருக்கிறதையும் இழந்துடுறதுக்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். ஒருவேளை நீங்கள் எப்படியோ என்கிட்ட இந்த 2 பேரையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு இதில் யார் நல்லவங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், ஏசா நல்லவன்.
ஏன்னா அப்பாவுக்கு பிரியமான பிள்ளை, உழைச்சி சம்பாதிக்கிற பிள்ளை, தேவையில்லாமல் அது வேணும் இது வேணும்னு கேட்கல. அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தையும் விட்டு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமானவன். அப்படி இருக்கும்போதும் கர்த்தர் அவனை என்ன பண்ணல, தெரிந்தெடுக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கிரியையினாலே நான் தெரிந்தெடுக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் யோக்கியமானவன், ஆகவே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய கிருபை தான் உங்களை என்னையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நம்மை விட நல்லவங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நம்மை விட கடவுளுக்கு பயப்படுறவங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நம்மை விட ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் கடவுளை நேசிக்கிறது ரொம்ப குறைவு. கொஞ்சம் உலகத்தில் போய் பாருங்க, அழகை குத்திக்கிறான்ல, அழகை குத்திக்கிறான். நாளைக்கு வாங்க உங்கள் எல்லாருக்கும் அழகு குத்தி அழகு பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்கள எத்தனை பேர் வருவீங்க? அடா போயா, கோயிலுக்கு வர்றதே பெரிய விஷயம், இதில் அழகு வேற குத்திக்கணுமா? ஆனால் அவன் குத்துறான்ல, ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுறான்ல, உடம்பெல்லாம் கம்பியை குத்திக்கிறான்ல. அவனுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டது! ஆனால் அவங்கள கர்த்தர் தெரிந்தெடுக்கலையே. எங்கேயோ கடந்த என்ன கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? என் கிரியையினால் அல்ல, அவர் கிருபையினாலே தெரிந்தெடுத்திருக்கிறார். தகுதி பார்த்து தெரிந்தெடுக்கல, தகுதி இல்லாத என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, கிரியையினாலே நான் உன்னை தெரிந்தெடுக்கவில்லை, கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுது, ஏசா எல்லா ஆசீர்வாதத்திற்கும் தகுதியானவன். காரணம் என்ன தெரியுமா? அவன் முதல்ல பிறந்த பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான். எதுக்கு எடுத்தாலும் அவர் தான் அந்த குடும்பத்தில் தலைவர். அப்படிப்பட்ட அந்த தகுதி உள்ள மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணல, நேசிக்கல. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவன் உலக பிரகாரமாய் குடும்பத்தின் தலைவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அவன் தலைவன் அல்ல, அவனுடைய தம்பியை கடவுள் உயர்த்துறார். அல்லேலூயா. ரோமரின் புத்தகம் 9:12 சொல்லுகிறது போல, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். ஊழியம் செய்வான்னு என்ன? எடுபடி வேலை செய்வான், ஏவல் வேலை செய்வான். டே அண்ணா அதை எடுறா அப்படின்னா எடுக்கணும், அங்கே போடா இதை செய்டா அப்படின்னா செய்யணும். ஆண்டவர் அப்படித்தான் ஏசாவை வைத்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? என்னுடைய தகுதியினாலே என்னை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை, அவருடைய அன்பினாலே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதனால தெரிந்தெடுத்தாரா? அன்பு. வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புத்தகம் 5:8 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா, ஆண்டவரே ஏன் ஏசாவை ஒதுக்கிட்டீங்க, எதுக்கு யாக்கோபை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், தகுதி என்னமோ ஏசாவுக்கு தான், ஆனால் அன்பு யாரிடத்துல இருந்தது தெரியுமா? யாக்கோபிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அன்பை பாராட்டி இருக்கிறார். அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத அன்பை கொடுத்ததுனால தான் நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பவுலப்போஸ்தலன் அந்த 5:7 சொல்றார், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவர், யோக்கியமானவர், அவர் எந்த தீங்கு தப்பும் செய்யலைங்க, ரொம்ப நல்லவர், சரிதான். அவருக்காக சாவியா அப்படின்னா இல்லை, அரிது. சொல்ல நடக்காது, அப்படி நடக்கிறது கஷ்டம். அப்படியே ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான் சொல்றாரு, நான் நீதிமான அல்ல, நான் பரிசுத்தவான அல்ல, நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய தகுதியினாலே நான் தெரிந்தெடுக்கப்படலை,
அவருடைய அன்புனாலே நான் தெரிந்தெடுக்கப்பட்டேன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நாம் அந்த அன்பை என்ன பண்ணுறோம்னா உதாசீனமாய் பார்க்கிறோம். ரொம்ப இலவசமாக கிடைக்குது, உண்மைதானா? பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துகிறாங்க. ஆனால் எத்தனை பிள்ளைங்க அதை திரும்பி அவங்களுடைய பெற்றோருக்கு செலுத்தி இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தையும் பொருளையும் செலவழித்து தங்களுடைய நேரத்தை விரயமாக்கி பிள்ளைகளை அவங்க வளர்த்து எடுத்து வரும்பொழுது பரிதாபமான ஒரு நிலை என்ன தெரியுங்களா? அந்த பொம்பளை பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் ஒரு நாள் சொல்லுவான், எனக்கு உங்கள் அன்பை விட இந்த அன்பு சிறந்து இருக்கிற, இவன் தான் எனக்கு வேணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நான் சொல்லுவேன், செத்துப்போ, நீ இருந்து என்ன சாதிக்க போற? உனக்காக தங்களை தியாகம் பண்ண பெற்றோர்களை, 20 வருஷம் 25 வருஷம் உனக்காக தங்களை அர்ப்பணித்த பெற்றோர்களை உன்னால் உதறி தள்ள முடியுமானால் நீ மனுஷனே கிடையாது. உனக்காக உறங்காம இல்லை, கொஞ்சம் அந்த அம்மாவை பாருங்க, நீ இதை தான் சாப்பிட்ணுமா, வயிற்றில் என்ன இருக்குது, குழந்தை இருக்குது, குளுமையானதை சாப்பிட்றாத, இப்படித்தான் படுக்கணும், இப்படித்தான் எழுந்திரிக்கணும் சொல்கிறாங்கல்ல. ஒரு 9 மாதம் அந்த அம்மா படுற பாடு இருக்குது தெரியுமா? வளர்த்து எடுக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு எவ்வளவு தெரியுமா? அவங்க உனக்காக பண்ண தியாகம் எவ்வளோ தெரியுமா? நான் ரொம்ப மன வருத்தத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களை மதிக்க தெரியல. அவங்களுடைய தியாகத்தை அவர்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல. அது என்னமோ அவங்க செய்ய வேண்டிய கடமை செய்யறாங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஜாக்கிரதை, ஆண்டவருடைய சாபம் வரும். உன்னிடத்தில் அன்பு கூர்ந்த உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ என்னத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறியா? அவங்க உன்னால சந்தோஷப்படுறாங்களா, துக்கப்படுறாங்களா? இன்னைக்கு ரெண்டுமே நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய அன்பை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் இறங்கி வந்து எனக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து, மகனே மகளை இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன்னு சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது அதை உதாசீனப்படுத்திட்டு அவருடைய அன்பை வெறுத்து தள்ளிட்டு உலகத்தின் அன்பிலே ஓடுகிறோமே. அதே போலத்தான் பெற்றோருடைய அன்பும். பெற்றோர்களை நேசிக்க தெரியுமா? தெரியலன்னா தப்பு. அந்த அன்பை கனம் பண்ண தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அப்பா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவர் எழுதின ஒரு கடிதம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை வாசித்தேன். அவ்வளோ அருமையாக இருக்கு. மகளே, உங்கள் அம்மா உன்னை 9 மாதம் வயிற்றில் சுமந்தா, ஆனால் நீ பிறந்து வந்த பிறகு உன்னை ஒவ்வொரு நாளும் என்னுடைய மார்பிலும் என்னுடைய தோளிலும் நான் சுமந்து வளர்த்தேன். உன்னை எந்த தீங்கும் அணுகக்கூடாது என்பதற்காக விழித்திருந்து உன்னை பாதுகாத்தோம். உனக்காக நாங்கள் தியாகங்களை செய்தோம். ஆனால் நீ வளர்ந்து வந்த பிறகு ஒரே ஒரு நிமிடத்தில் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய தியாகத்தை நீ உதாசீனப்படுத்திட்டாயே. உனக்காக நாங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ உதறி தள்ளிட்ட. முன்ன பின்ன தெரியாத சில மாதங்களே பழகின ஒருவன் எங்களை விட மிக அன்பானவனாய் உனக்கு தெரிகிற அளவிற்கு நாங்கள் தரம் தாழ்ந்து போனோமே அப்படின்னு அவர் எழுதுறார். ஜாக்கிரதை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய அன்பை உதாசீனப்படுத்தி விட்டது போலவே உலக பிரகாரமான பெற்றோருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதை. தகுதியில்லாத நம்மை கர்த்தர் தம்முடைய அன்பினாலே தெரிந்தெடுத்தார். எதற்காக? அவரோடு கூட அவரை போல அவருக்காக வாழும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது, அவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம். 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பானவங்களுக்கு ஒரு தியாகம் பண்றாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனா எதிரியாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா?
தன்னுடைய சொந்த குமாரனை அர்ப்பணித்து அவனோடு கூட ஒப்புரவாகிறார். இந்த அன்பை நீங்களும் நானும் உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஏன்பா யாக்கோபு ஏற்றுக்கொண்டு ஏசாவை ஒதுக்குனீங்க அப்படின்னா முதல்ல சொல்றாரு, நான் கிரியைகளை பார்த்து அல்ல கிருபையினாலே தெரிந்தெடுத்தேன். ரெண்டாவது சொல்றாரு, தகுதியை பார்த்து அல்ல அன்பினாலே தெரிந்தெடுத்தேன். சரி, தெரிந்தெடுக்கப்பட்டுட்டோம். அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் எப்படி வாழ வேண்டும் அதையும் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ரோமரின் புஸ்தகம் 9:30 வாசிங்க. ரோமர் 9:30. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நான் கர்த்தரை தேடல, அவர் என்னை தேடி வந்தார். நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். தம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் என்னை அவர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுக்கப்பட்ட நான் அதை எப்படி பூர்ணமாக்கணும் தெரியுமா? என்னுடைய விசுவாசத்தினாலே நான் அதை பூர்ணமாக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளணும். யோவானின் புஸ்தகத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால், ஆதியாகம 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். அந்த ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தில் இருந்தான் என்று சொல்லுகிறது. அவனை குறித்து சொல்லப்படும் போது அவனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா தேராகு சிலைகளை செய்து விற்கிற மனுஷன். அவங்களுக்கும் ஆண்டவருக்கு சம்மதமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். சரிங்களா? யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. முன்ன பின்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவரை தெரியாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது, எபிரேயரில் சொல்லும்போது, தான் போகிற இடம் இன்னது என்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறார். எங்கே போகிற ஆண்டவரே, எங்கே போகணும், எப்படிப்பட்ட ஊர், நான் போகிற இடம் நல்லா இருக்குமா, அதில் தண்ணி கிடைக்குமா, மர நிழல் இருக்குமா, அது செழிப்பான இடமா, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அல்லேலூயா. இப்போல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னால் அந்த இடத்த விசாரிப்போம். அங்கே இந்த வசதிகள் இருக்குதா, இப்படி இருக்குதா. இடம் வாங்க போகிறோன்னு வச்சுங்களேன், அங்கே கேட்போம் தண்ணி வசதி இருக்குதா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்குதா, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, அந்த ஏரியா எப்படி, எல்லாம் விசாரிச்சுட்டு தானே போகிறோம். ஆனால் ஆபிரகாம் ஒன்றும் விசாரிக்கலாம். அவங்க ஒருத்தரை நம்பினா, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். உடனே ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே நீர் என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஒரு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? வெளியே கூட்டு போயப்பா, கடற்கரை மணலை என்ன கூடுமா, என்ன கூடுமானால் என்ன, அந்த வகையில் உன்னுடைய சந்ததி பெருகும்ன்றார். சொன்னாரா? முதல் ஆராதனையில் சொன்னேன், இந்த ஆராதனையிலையும் சொல்கிறேன். திடீர்னு ஆண்டவர் உங்கள் முன்னால் நின்றுக்கிட்டு, அம்பானி மாதிரி அதானி மாதிரி உன்னை இந்த தேசத்தில் முதல் பணக்காரனாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக ஆமா ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் அடப்போயா இங்கே 10 ரூபாய்க்கே வழியை காணோம், நீ அதானி மாதிரி அம்பானி மாதிரி ஆக்குறேன்னு சும்மா கதை விட்டு திரியிற, அப்படி தானே? நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா அப்படி தான் ஏன் சொல்லுவோன்ற மாதிரியே இருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும்.
பைபிள் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. அவன் கண்ணுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என் கண்ணுக்கு முன்னால எந்த நன்மையும் தெரியல, என் கண்ணுக்கு முன்னால எந்த மாற்றமும் தெரியல. நான் எதிர்பார்த்து சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி காத்திருந்து என் கண்கள் பூத்து போய்விட்டது. கதறி அழுது எனக்கு வறண்டு போச்சுப்பா நாக்கெல்லாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அதை நிறைவேற்ற வல்லவர். சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஒரு நீதியின் பலனை பெறுகிறவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆபிரகாம் திடீர்னு வந்து நின்று பார்த்தாருன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்க, என்னையா ஒரு பிள்ளைக்கு காத்திருந்தேன், இன்னைக்கு இந்த தேசம் இந்த உலகம் முழுவதும் என்னுடைய பிள்ளைகள் நிரம்பி இருக்கிறாங்களே. ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். சொல்லுவார்ல, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னால எல்லாமே செத்து போச்சு, ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இல்லை, போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேல் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிற்பீர்களானாலும் தெரிந்தெடுத்த கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. வேதம் சொல்லுகிறது யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அல்லேலூயா. இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேல விசுவாசத்தோட நீ என்ன சொன்னாலும் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிசாசு கிட்ட போயிட்டு நீ அதை செய்ய இதை செய்யா, ஓடுறியா ஓட மாட்டியா, வரியா வரமாட்டியா, இப்படியெல்லாம் கேட்டுன்னு இருக்க வேண்டியதில்லை. இயேசுன்னு பேரை சொல்ல ஆரம்பிங்க, பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சத்துருவின் வல்லமைகளும் இயேசு என்கிற நாமத்துக்கு முன்னால நிற்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆயுதத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? குறி கேட்குற மாதிரி அங்கே போய் இங்கே போய் இன்னார்கிட்ட போனா நல்லா, இந்த பாஸ்டர்கிட்ட போ, அந்த பாஸ்டரை பாரு, அவர் ஜெபம் பண்ணா நோய் குணமாகும், இவர் ஜெபம் பண்ணா வியாதி இது பேய் ஓடும். இல்லை, ஒவ்வொரு போதகர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வச்சிட்டோம். இவர் ஜெபம் பண்ணா வியாதி சரியாகும், இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா பேய் ஓடும், இந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். இல்லைங்க, எந்த பாஸ்டர் வந்தாலும் ஒன்றும் நடக்காது. இயேசு வந்தால் ஒழிய உன் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அல்லேலூயா, அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு நீதியின் பலனை தருவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நான் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய தகுதியினால நீர் என்னை தெரிந்தெடுக்கல, உம்முடைய கிருபையினால என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். என்னுடைய கிரியையினாலே என்னை தெரிந்தெடுக்கல, கிருபையினாலே தெரிந்தெடுத்தீர். ரெண்டாவது, என்னுடைய தகுதியினாலே தெரிந்தெடுக்கல, உம்முடைய அன்பினாலே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். உமக்கு நான் விசுவாசமா இருக்கணும், உம்மை நான் விசுவாசிக்கணும், உம்முடைய அற்புதங்களை நாங்கள் அனுபவிக்கணும், அந்த நீதியின் பலனை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்று வாழ எங்களுக்கு கிருபை செய். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குது, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், ஆண்டவருக்கு நிறைய காணிக்க கொடுத்தேன், நான் நிறைய ஊழியம் பண்ணேன், ஆகவே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இல்லைங்க ஐயா, அப்படி என்ன இருந்துச்சுன்னா இன்னைக்கு இங்கே விட்டுருங்க. உன்னை கர்த்தர் கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற காண்பிக்கப்படுகிற ஒரு இரக்கம் அது. அந்த தகுதி இல்லாத நம்மையும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே தகுதிப்படுத்தினாரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய கிரியைகளினாலே இல்லப்பா, கிருபையினாலே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதே போல தகுதியை பார்த்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கல. இவங்க படிப்பு, இவங்களுடைய அந்தஸ்து, இவங்களுடைய பெருமை,
இவருடைய பதவி எதெல்லாம் பார்க்கல. ஆண்டவருடைய அன்பு உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது. ஆண்டவர் தெரிந்தெடுத்தவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும் போது, நம்மிலே பலவான்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, பலசாலிகள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, நீதிமான்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுக்கு உதவாத நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்தது மட்டுமல்ல, அவரே நமக்கு ஞானமாக மாறி இருக்கிறார். அவரே நமக்கு பலனாக மாறி இருக்கிறார். நம்மை தகுதிப்படுத்துகிறவர் அவர்தான். எனக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம பாவிகளாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம், பலவீனர்களாய் இருந்தோம். ஆண்டவர் நம்மை அவர் அன்பு கூர்ந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்த ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. உன்னுடைய விசுவாசம் அவரிடத்திலிருந்து நீதியின் கிரியை உனக்கு பெற்றுத்தரும். அந்த நீதியின் கிரியை நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய நாமத்தின் மேல பற்றுள்ளவனாய் நிற்கிறேன், என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஏன் என்ற கேள்வி வரும் பொழுது நாங்கள் தியானித்தது போல, தகுதியினாலே நீர் எங்களை தெரிந்தெடுக்கவில்லை, உம்முடைய அன்பினாலே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். எங்களுடைய கிரியையினாலே நீர் எங்களை தெரிந்தெடுக்கவில்லை, உம்முடைய கிருபையினாலே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் எங்கேயோ கிடந்தவர்கள், எப்படியோ இருந்திருக்க வேண்டியவர்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து இந்த இடத்துல ஆண்டவரே எங்களை மேன்மையாய் கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் உம்மை நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்க, உம்முடைய நாமத்தின் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்க, உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நீதியின் பலனை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.